மகளிர் அணி மற்றும் மாவட்டம் இளைஞர் அணி, தொண்டரணி, மாணவர் அணி, இளைஞர் அணி மற்றும் நகரம், ஒன்றியம் அனைத்து நிர்வாகிகளும் தளபதியுடைய சொல்லுக்கிணங்க நாங்கள் இன்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தினோம் என்பது இந்த நேரத்தில் தெரியும். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கு, மின் கட்டண உயர்வு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகம் அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நன்றி, வெற்றி கழகம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் எத்தனை உறுப்பினர்கள் சேர்த்திருக்கீங்க? தமிழகம் முழுவதும் எப்படி அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உறுப்பினர் எந்த அளவுக்கு சேர்ந்திருக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை நாங்க தெரியப்படுத்துவோம். அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன இருக்கு? இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுவார் என்பதை இந்த நேரத்தில் எதுவாக இருந்தாலும் எந்த பதிலாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தான் சொல்ல வேண்டும். பொதுச் செயலாளராக இருந்தாலும் எங்கள் தலைவர் தானே எங்களுக்கு எல்லாமே. பொதுச் செயலாளர்ன்றது ஒரு பதவி, அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கிற. பட் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தளபதி தான் அதை எதுவாக இருந்தாலும் சொல்லுவார் என்பது இந்த நேரத்தில். எதுவாக இருந்தாலும் நான் தான் தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டேன்ல. நான் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி தியாகிகளுக்கு நம்ம மரியாதை செலுத்துறது, இந்த மாதிரியான நிகழ்வுல நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு அரசியல் சம்பந்தமாகவோ மற்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான். மாணவர்களுக்கு இலவசமா இப்ப கல்வி எல்லாம் பயிர்றதுக்கான பயிற்சி எல்லாம் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் எந்த அளவுல இருக்கு? மிக சிறப்பாக தளபதி விலையில்லா விருதகம், தளபதி விலையில்லா ரொட்டி முட்டைப்பால் திட்டம், தளபதி குருதியகம், தளபதி விழியகம், தளபதி பயிலகம் என்று பல்வேறு திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பயிலகத்துல நிறைய பேர் தினந்தோறும் எப்படி பார்த்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். சட்ட ஆலோசனை இலவச ஆலோசனை மையம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே பண்ணிடுவோம். தமிழ்நாட்டில் கல்வித்துறை 4 கால் பாய்ச்சல போயிட்டு இருக்கு, சிஎம் சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம். ஐயோ, எங்க அண்ணன் 24 பார்த்தேன், எதுவும் இல்ல. மகளிர் அணி மற்றும் மாவட்டம் இளைஞர் அணி, தொண்டரணி, மாணவர் அணி, இளைஞர் அணி மற்றும் நகரம், ஒன்றியம் அனைத்து நிர்வாகிகளும் தளபதியுடைய சொல்லுக்கிணங்க நாங்கள் இன்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தினோம் என்பது இந்த நேரத்தில் தெரியும். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கு, மின் கட்டண உயர்வு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகம் அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நன்றி, வெற்றி கழகம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் எத்தனை உறுப்பினர்கள் சேர்த்திருக்கீங்க? தமிழகம் முழுவதும் எப்படி அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உறுப்பினர் எந்த அளவுக்கு சேர்ந்திருக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை நாங்க தெரியப்படுத்துவோம். அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன இருக்கு? இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுவார் என்பதை இந்த நேரத்தில் எதுவாக இருந்தாலும் எந்த பதிலாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தான் சொல்ல வேண்டும். பொதுச் செயலாளராக இருந்தாலும் எங்கள் தலைவர் தானே எங்களுக்கு எல்லாமே. பொதுச் செயலாளர்ன்றது ஒரு பதவி, அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கிற. பட் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தளபதி தான் அதை எதுவாக இருந்தாலும் சொல்லுவார் என்பது இந்த நேரத்தில். எதுவாக இருந்தாலும் நான் தான் தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டேன்ல. நான் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி தியாகிகளுக்கு நம்ம மரியாதை செலுத்துறது, இந்த மாதிரியான நிகழ்வுல நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு அரசியல் சம்பந்தமாகவோ மற்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான். மாணவர்களுக்கு இலவசமா இப்ப கல்வி எல்லாம் பயிர்றதுக்கான பயிற்சி எல்லாம் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் எந்த அளவுல இருக்கு? மிக சிறப்பாக தளபதி விலையில்லா விருதகம், தளபதி விலையில்லா ரொட்டி முட்டைப்பால் திட்டம், தளபதி குருதியகம், தளபதி விழியகம், தளபதி பயிலகம் என்று பல்வேறு திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பயிலகத்துல நிறைய பேர் தினந்தோறும் எப்படி பார்த்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். சட்ட ஆலோசனை இலவச ஆலோசனை மையம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே பண்ணிடுவோம். தமிழ்நாட்டில் கல்வித்துறை 4 கால் பாய்ச்சல போயிட்டு இருக்கு, சிஎம் சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம். ஐயோ, எங்க அண்ணன் 24 பார்த்தேன், எதுவும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க போயிடுறோம், அதுக்கப்புறம் போகலாம். அப்பதான் நீங்க ஃப்ரீயா வர முடியும்.